பிரைஸ் லார்ட். கர்த்தர் மகிமைப்பட்டு இந்த புதிய நாளிலே காலை வேளையிலே உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். தினம் ஒரு லோகோஸ் வார்த்தையிலேயே நாம் ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு புதிய வார்த்தையை சொல்லி கர்த்தருடைய வார்த்தையில் நான் உங்களுக்கு ஆட்சேபிக்க விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள் என்று சொல்றார். ஆண்டவர் சொன்ன வார்த்தையாக இருக்கிறது. இந்த 15 அதிகாரத்தில் மெய்யான திராட்சை நீங்களாம் செடிகள், நான் செடி, நீ கொடிகளாக இருக்கிறீர்கள், திராட்சை தோட்டக்காரர் பிதாவாக இருக்கிறார் சொல்லி நிறைய காரியங்களை இங்கே சொல்லும் பொழுது ஆண்டவர் தெரிந்து கொண்ட தம்முடைய சீசர்களை பார்த்து சொல்றார். என்ன சொல்றாரு? நீங்க எல்லாம் அன்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்பா இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்ததான் இந்த வசனம் சொல்றாரு. பாருங்க, நீங்க உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறது. நீங்கள் அன்பா இருக்கிறதை பார்த்து உலகம் உங்களை பகைக்கும். உலகம் என்றால் இங்க யாரை சொல்லப்பட்டிருக்கிறது? ஆண்டவரை அறியாதவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள், தூரமா இருப்பவர்கள். உலகம் என்று சொல்லும்போது நம்ம தூரமா தள்ளி வைக்கலாம். ஆண்டவர் அவர்கள் யாரெல்லாம் மனம் திரும்பலாம் அவர்களை கர்த்தர் சேர்த்து கொள்கிறார். அதனால உலகம் என்று சொல்லும்போது உலகத்தின் அதிபதி ஒருவர் இருக்கிறான், பிசாசு. அவனை பின்பற்றுகிறவர்களும் அவனுடைய வசம் நடக்கிறவர்களும் ஆண்டவரை அறியாதவர்களும் உலகம் உங்களை பகைத்தால் அப்படின்னா உலகம் உங்களை பகைக்கும். நீ என்ன பின்பற்றுனால உலகம் உங்களை பகைக்கும். பாருங்க, நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளா மாறுகிறதுனால இந்த இருட்டின் பிள்ளைகள் உங்களுக்கு விரோதமாக எழும்புவார்கள். இன்றைக்கும் காரணமே இல்லாம உங்களை பகைப்பார்கள். ஒரு காரணம் இருக்காது. காலையிலேயே சத்தம் போட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. எதுக்குன்னு கேட்டாங்க, ஒண்ணுமே இருக்காது. காரணம் கர்த்தரை பின்பற்றுகிறதுனால. நல்ல ஜெபம் பண்ணி, இப்ப உங்க வீட்டுல நீங்க ஜெபம் பண்ணுங்க, சத்தம் கொஞ்சம் வெளியே வந்துச்சுன்னா அடுத்த நாள் சண்டை வந்துடும் பயங்கரமா. நாங்கெல்லாம் அந்த மாதிரி நிறைய அனுபவிச்சிருக்கிறோம். ஒரு வீட்டில் நாங்கள் வளையலாம் 90s ஒரு வீட்டில் நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது நல்ல பாட்டு பாடி ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணோன்னு அடுத்த நாள் காலை வேளையில் நிற்கிறாங்க பக்கத்தில் நின்றுக்கிட்டு, இன்னும் யார் பாட்டு பாட சொல்லு, யார் ஜெபம் பண்ண சொல்லு, என்னன்னு கேட்கும்போது சொல்கிறாங்க, நீங்கள் அங்கே பாட்டு பாடினா எனக்கு இங்கே ஆட்டம் வருது, என்னால் இருக்க முடியல, உங்களால் தான் இந்த மாதிரி பிரச்சனை, இனிமேல் ஜெபம் பண்ணுற வேலை வச்சுக்கிறாங்க என்று நம்மள பயங்கர சண்டை போட ஆரம்பிச்சிட்டோம். அப்போ ஒரு ரீசன் இருக்காது உங்க வீட்டில். அதுவும் இருட்டுக்கும் வெளிச்சத்துக்கும் உள்ள பிரச்சனை தான் இது. வேற யாருக்கும் பிரச்சனை கிடையாது, சந்தோஷமா தான் இருப்பாங்க. நீங்க நல்ல ஜெபம் பண்ணா அங்கே இருக்க முடியாது. ஆவி, இந்த உலகத்தின் ஆவி, இந்த உலகத்தின் ஜனத்தின் ஆவி இருக்க முடியாது. பிசாசின் ஆவி தொந்தரவு பண்ணும். அதைத்தான் நாங்கள் வாசிக்கிறோம். இங்கே உலகம் உங்களை பகைத்தால் நீங்க என்ன செய்யுங்க? அதனால நீங்க ஒன்றும் சோர்ந்து போயிடாதீங்க. அதுக்கு முன்னால என்னை பகைத்தது, இயேசுவை பகைத்து கொண்டே இருந்தது. உலகத்துக்கு விரோதமாய் பாருங்க, உலகத்தின் நடவடிக்கைகளுக்கு விரோதமாய் அவங்க பண்ற எல்லா ஆசா காரியங்களுக்கு, உலகத்தில் உள்ள எல்லா பிராக்டிஸுக்கும் விரோதமாய் கர்த்தர் பேசினார். சோதரர், அதற்கு முன்னே பாரு, உங்களை பகைக்கும் முன்னே என்ன பகைச்சிட்டு. அதனால அதை பத்தி பெருசுப்படாதீங்க. என்ன பகைச்சது உண்மையானா உங்களையும் பகைக்கும். அந்த பகைக்கு காரணமே கிடையாது சோதரன். ரீசன், ஒரே ஒரு ரீசன் தான். இந்த அல்டிமேட் ரீசன் என்னன்னா, நாம் கர்த்தருக்காக இருந்தால் கர்த்தருக்கு விரோதமா இருக்கிற பொல்லாத பிசாசு ஜனங்களை ஏவி விடுவான். அதுதான் விஷயம். அதனாலதான் முன்னே என்னை பகைத்து அறியுங்கள், நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். எல்லாரும் எங்கிட்ட சண்டை போடுறாங்க, எல்லாரும் என்ன திட்டுறாங்க, பக்கத்துல நான் ஒண்ணுமே தப்புல திட்டுறாங்கன்னா அது காரணம் ஆண்டவரை ஏற்கனவே திட்டான். இயேசுவை ஏற்கனவே பாருங்க, அவர் என்ன குற்றம் செய்தார்? இயேசு என்ன குற்றம் செஞ்சார்? பிடிச்சி சிலுவையில் அறைஞ்சாங்களே, என்ன பண்ணாரு? அவர் செய்த குற்றத்தை எல்லாம் ஒன்னொன்னா சொல்ல போனா பாருங்க, அவர் செஞ்ச குற்றம். ஆனா அவர் பேசும்போது சொல்றாரு சீசரை பார்த்து, நான் என்னில ஒரு குற்றம் தவறு நீ சொல்ல முடியுமான்னு கேட்டவர் தான். அப்ப அவர் என்ன குற்றத்துக்காக அவரை சிலுவையில் அறிந்தார்கள்? ஒரு குற்றம் பண்ணாதனாலதான் அறிந்தாங்க. குற்றம் பண்ணவங்களை விடுதலை பண்ணாங்க. பரபாச விடுதலை செய்யும்னு கத்துனாங்க. பரபாச அவளை என்னைக்குள்ள கொலைகாரன் மோசக்காரனா இருந்தான், அவனை விடுதலை செய்ய சொன்னாங்க. ஆனா இவரையோ என்ன பண்றாங்கன்னா வைத்து அவர்களுக்கு விரோதமாக இளம்ப பண்ணினார்கள், ஆண்டுக்கு விரோதமா பேச பண்ணினார்கள். அதனாலதான் அவர் சொல்றாரு, என்னை பகைத்தது, என்னை சிலுவையில் அறைந்தது, என்னை கல்லால் அடிக்க வந்தது, எல்லாம் பண்ணது. அதனால உங்களை எப்படி செய்வாங்க? நீங்க என்ன செய்வீங்க? கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க, எல்லாம் நடக்கும். ஆனாலும் நான் உங்களோடு வசனம் சொல்ல பாருங்க, அந்த கடைசியில் படிக்கும் போது மத்தியில் படி சொல்ல, நான் இதோ உலகத்தின் முடிபிருந்தும் சகல நாட்கள் உங்களோடு இருப்பேன்.
நான் உங்களோடு இருப்பேன். சோத்திரம். நீங்கள் எனக்காக ஊழியம் செய்ய ஆரம்பித்தால் உங்களோடு இருப்பேன். இந்த நாட்கள் அருமையானவர்களே, நீ கர்த்தருக்காக ஏதாவது எழுப்பி செய்ய ஆரம்பித்தால் எல்லா பிரச்சனையும் வரும். ஜெபம் பண்ண ஆரம்பித்தா பிரச்சனை, உதவி செய்ய ஆரம்பித்தா பிரச்சனை வரும், 4 பேருக்கு சோசியல் ஒர்க் பண்ண ஆரம்பித்தால் பிரச்சனை வரும். நீ இயேசு என்று சொன்னாலே பிரச்சனை வரும். ஏன்னா இயேசுக்கே முதல்ல பிரச்சனை வந்தது. அந்த பிரச்சனை கடைசி சிலுவையில் நினைச்சிட்டாங்க, சிலுவையில் அடிச்சிட்டா எல்லாம் சரியாயிரும். வசனம் சொல்லுது, அவர் அதற்காகவே வந்தார். தன் ஜீவனை கொடுக்கவே, அவர் ஜீவனை கொடுக்கவும் எடுக்கவும் அவரால் தான் முடியும். அவர் ஜீவனை எடுக்க நம்மளால முடியாது. அவர் சரியாதான் வந்துட்டு போறாரு. ஆனா இதுல யாரால் நடக்கிறது அவனுக்கு கையோடு சொல்லப்பட்டிருக்கு. அதனால முந்திரி கொட்டை போல முந்திக்கிறாங்க அநேகர். முந்திக்கிட்டு அவர் சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் சொன்னா, நீ சொன்னதுனால சிலுவையில் அறையில்லை, ஆனால் அவர் சித்தமே அதுதான். அவர் தன்னைத்தானே ஒப்பு கொடுக்கும்படி வந்தார். அவர் போகிற பாதை சரியான பாதை. இந்த உலகம் அவரை தூஷிக்கிறது, உலகம் அவரை வெறுக்கிறது, உலகம் அவருக்கு விரோதமாய் அவர் பிடிச்ச மரித்தோரை உயிரோடு எழுப்பினார், குஷ்டோய்களுக்கு சுகம் கொடுத்தார், அநேகருக்கு அற்புதம் செய்தார், கண்ணீரை துடைத்தார், சாப்பாடு போட்டார், எல்லா காரியங்களும். எந்த காரியத்துக்காக அவரை சிலுவையில் இருந்தீங்கன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் மொத்தமாக சொல்லுவோம். அப்போது நல்லது செய்தால் பிரச்சனை வரும். இந்த நாட்டில் அவ்வளோதான். 4 பேருக்கு நல்லது செஞ்சு பாருங்க, உங்களை உடனே தூக்கி வச்சிருவாங்க. இவன் இதுதான் பண்ணுறான். ஆனால் 4 அநியாயம் பண்ணி பாருங்க, உடனே அவருக்கு பாதுகாப்பு கொடுத்து கொண்டு போயிட்டு இருப்பான். இதுதான் உலகம் நடக்கிறது. அதெல்லாம் ஆண்டு சொல்றாரு, உலகம் உங்க பகைத்தால் நீங்க பெருசா எடுக்காதீங்க. அதுக்கு முன்னாடி என்னை பகைத்தது ஆண்டவர் பிள்ளைகளை பகைக்கும். அதனால உங்களுக்கு விரோதமா எழும்புனா ஒன்றும் கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்காக இருக்க, உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார், ஒரு கவலைப்படாதீங்க. கர்த்தருக்கே இந்த பிரச்சனை என்ன பிரச்சனை வரத்தான் செய்யும் என்று தைரியமாய் கர்த்தருக்காக வாழ இந்த கால் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும்னா நீ உங்களுக்கு வர பிரச்சனையில நில்லுங்கள், எழும்பி நில்லுங்கள், கர்த்தருக்காக ஓட ஆயத்தமாயிருங்கள். இனி வரும் நாட்களிலே நன்மை செய்து பாட அனுபவிப்போம். தீமை செய்து அல்ல, நன்மை செய்ய கர்த்தரை போல நன்மை செய்கிறவரா சுற்றி திரிந்தது போல நாம் நன்மை செய்வோம். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். நன்மைக்கு நன்மை கண்டிப்பாக செய்வார் ஆண்டவர். கர்த்தர் அப்படிப்பட்ட தேவன். உங்களை ஒரு நாள் கைவிட மாட்டார். உங்களை பிரச்சனையை பார்க்காம இருக்க மாட்டார். இன்றைய காலையில் பார்த்து உங்களை அற்புதம் செய்ய வந்திருக்கிறார். நான் உங்களுக்காக செபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் இந்த கால வேளையிலே நாங்கள் மனமாற வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் ஓ லார்ட், உமக்கு வந்த பிரச்சனைகளை பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு வர பிரச்சனைகள் அதற்கு முன்பாகவே உமக்கு பிரச்சனை வந்து சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. உலகம் ஆண்டவரே எங்களை பகைக்கிறதுக்கு முன்பாக உம்மை பகைத்தது என்பதை அறிந்திருக்கிறோம். அதனாலே நாங்கள் ஆண்டவரே உம்மையுடைய பாதையில நடக்க, ஆண்டவரே உம்முடைய வழி நடக்கல உதவி செய்யும். இந்த நாளில் எங்களோட பிரச்சனையில் இருக்கிற மக்கள், கஷ்டத்தில் இருக்கிற மக்கள், துன்பத்தில் இருக்கிற மக்கள், வியாதியில் இருக்கிற மக்கள் எல்லாருக்காக செபிக்கிறோம். எல்லாரையும் தொட்டு ஆசீர்வதியும். வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் திரும்பட்டும், தன்னை தேற்றிக்கொள்ள உதவி செய்யும். கஷ்டங்களை கண்டு பயப்படாதபடி, பின்னோக்கி செல்லாதபடி இருக்க உதவி செய்யும். ஆசீர்வதியும், பாதுகாத்து இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை பகைத்தால் பெருசாக எடுத்துக்காதீங்க. இயேசு மகளை பதிச்சிச்சு. அதனால அவர் மேல் நம்பிக்கையா இருங்க. கர்த்தர் உங்களுக்கு பலத்தையும் திடத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுப்பார். இன்னும் ஒரு லோக சுவாத்தியமாக சந்திக்கும் வரையிலும் கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.